ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்ரோனி தாங்க செய்ய போகிறோம். இது வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குக்கரை வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்க, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போட்டு அந்த ஆயிலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் போட்டு அது கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான புதினா தழை வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா கிள்ளி அதில் போட்டுக்கலாம் ஒரு கொத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கப்பு நிறைய தண்ணி சேர்த்துக்கணும். அது நல்லா நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் மக்ரோனி எடுத்திருக்கேன். அதனால் அப்படியே 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் தண்ணி சேர்க்க தேவையில்ல, குழ குழன்னு ஆகிடும். நம்ம வச்சுருந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மக்ரோனியும் போட்டு மூடி